முத்தழகு, பூமி, ஸ்வேதா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நாம் எல்லாருமே சேர்ந்து ஏலகிரி டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்லிகிட்ருக்காரு. என்னது ஏலகிரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் முன்னாடியே யோசித்தோம் நாங்கள் ஹனிமூன் போகலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிகிட்ருக்காங்க. சரி இப்போ எல்லாருமே சேர்ந்து நம்ம ஏலகிரி போகலாம், நல்லாயிருக்கும் அந்த ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறாரு. இல்லை இல்லை குழந்தெல்லாம் இருக்குது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அதுக்கு பூமி சொல்கிறாரு, ஆமாம் குழந்தெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னக்கா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்தால் தான் நாங்கள் போவோம், இல்லைன்னா எங்களுக்கு இந்த ட்ரிப்பே வேணாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. அதுக்கு வேண்டாம் வேண்டாம் சரி நம்மளாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஓகேவா, குழந்தைங்க இருக்குது, உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. சரிக்கா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக அந்த ட்ரிப்பை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. சரி பார்க்கெலாம் போனால் நம்ம தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அப்படி பார்க்குறாங்க அமுதனை. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அங்கே இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தானம் வராங்க. வந்தோடனே கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் குழந்தைங்க 2 பேருமே பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் சுற்றி போடணும், அதனால் எனக்கு ஒரு பாட்டி தெரியும், அவங்கள நான் வர சொல்கிறேன், சுற்றி போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், குழந்தைங்களாம் நல்லா தான் இருக்குது, நாமளே சுற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வராங்க பூமியோட பெரியம்மா. என்னது அது, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருக்க, சுற்றி போடணும், ஒரு ஆயா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, குழந்தைங்களுக்கு சுற்றி போகிறதுலாம் தப்பு இல்லைல்ல, வர சொல்லுமா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, உண்மையாவா, ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனம் போகிறாங்க. என்ன இவ சுற்றி போடுறதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட பெரியம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து தனம் போகிறாங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானாம்மா இங்கே உங்கள் வீட்டு வாசலில் கீழே தான் இருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சரி வாங்க பாட்டி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு பாட்டியை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், அது என் குழந்தையான்னு சொல்லுங்கள். எல்லாம் என் வீட்டுக்காரன் தான் என் வாழ்க்கையை அழிச்சிட்டான், என் குழந்தைங்கள இப்படி விற்றுட்டான், என் குழந்தை தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தானே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனோடனே குழந்தை தொட்டியில் அப்படியே தூங்கிட்டுருக்கு. குழந்தை தொட்டியில் தூங்கிட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக அப்படி பார்க்குறாங்க, இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க தானோ. அப்படியாமான்னு பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே அஞ்சலி பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க. யார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, எதுக்கு என் குழந்தைய பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைம்மா, குழந்தைக்கு கருப்பு கயிறு கட்டினா திருஷ்டி போகும், அதனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. குழந்தைக்கு நல்லதுன்னா பண்ணலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நல்லது தான் அப்படின்னு பாட்டியும் சொல்கிறாங்க. சரின்னு கயிறு கட்டுறாங்க. குழந்தை அழகாக இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு வெளியே போகிறாங்க. வா தனம் வா, தள்ளி வா, நான் வந்து உனக்கு உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க, இங்கே பாரு தனம், அது வந்து பொம்பளை புள்ள, உனக்கு பிறந்தது ஆம்பளை புள்ள, அதனால் இது உன் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி வாங்க இன்னொரு குழந்தைய நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. முத்தழகோட குழந்தையும் காட்டுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க பாட்டி. பார்த்துட்டு சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வா தனம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க, அங்கே பார்த்தியா, அங்கே அஞ்சலி கிட்டே இருக்கிறது உன்னோட குழந்தை கிடையாது, முத்தழகு கிட்டே இருக்கிறது தான் உன்னோட பையன், அவன் தான் உனக்கு பிறந்தான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க தனம். அப்போ என்னோட பையனா, அவன் தான் என் பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் உன்னோட குழந்தை தான், நீ நல்லபடியாக பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. கண்டிப்பாக என்னை பற்றி எதுவும் சொல்லிடாதம்மா உன் வீட்டுக்காரர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் பாட்டி, நீங்கள் போயிட்டு வாங்க, என்னோடய குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. சரிதானே நான் போகிறேன்.